அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகண்டத்தில் பேசுகிறேன். இந்த வார கூகுள் மீட்டில் நாம் பேச இருக்கும் தலைப்பு தொழிலாளர் நல சட்டங்களை அவமதிக்கும் மின்சாரவாதி. எப்படி என்று கேட்கிறீர்களா? அது பற்றி தான் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதனுடைய முன்னோட்டமாக 3.3 கோடி நுகர்வோர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுக்குமான மின் தேவையை இந்த மின்சார வாரியம் பூர்த்தி செய்கிறது. அதிக எண்ணிக்கையிலான, அதாவது சுமார் 1 லட்சம் அளவிலான பணியாளர்கள் பணி செய்கிறார்கள். ஆண்டிற்கு 1 லட்சம் கோடி வருமானம் வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். ஆனால் இந்த பிரம்மாண்டத்துக்கு ஈடு செய்யும் வகையில் போதுமான எண்ணிக்கையில் நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இல்லை. அனைத்துமே தற்காலிக பணியாளர்கள், அதாவது ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று கூறுகிறார்கள். அதிலும் பல முறைகள் இருக்கிறது. தனியாருக்கு ஒப்பந்தங்களை வழங்கி அவர்கள் அந்த ஒப்பந்த பணியாளர்களை வைத்து பணி செய்வது என்பது உண்டு. மின்வாரியமே நேரடியாக அந்த ஒப்பந்த பணியாளர் வெளிநபர்களை பணிக்கு ஈடுபடுத்தி அவர்களுக்குரிய சம்பளத்தை, அதாவது மக்களிடம் வாங்கிய கிம்பளத்தை சம்பளமாக வழங்கி அப்படியும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடைமுறைகள் தமிழ்நாடு தொழிலாளர் நல சட்டங்களுக்கு ஏற்புடையதா என்று கேட்டால் இல்லை. இல்லாத சட்டத்தில் சொல்லாத ஒன்றை இந்த நிர்வாகம், பொதுத்துறை நிர்வாகம் எவ்வாறு அதை செயல்படுத்துகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதில் தான் சூட்சுமம் இருக்கிறது. நீங்கள் மின்சார வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகளிடம் உங்கள் நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் பணி செய்கிறார்களா என்று கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். எழுத்துப்பூர்வமாக தகவல் கொடுப்பார்கள். ஆனால் உண்மையில் பணி செய்யவில்லையா? பணி செய்கிறார். சமீபத்தில் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மின்வாரிய அலுவலகத்திற்குள்ளேயே வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். ஒப்பந்த தொழிலாளர்களே மின்வாரியத்தில் இல்லை என்ற போது வெளியில் உள்ள நபர் எப்படி மின்வாரியத்தின் அலுவலகத்திற்கு உள் வந்து உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் செய்ய முடியும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? இதுதான் மிகப்பெரிய ராஜதந்திரம். ஆனால் அது மோசமான ஒரு அரசு துறை நிறுவனமே தனது தொழிலாளர் சட்டத்துக்கு எதிராகவே, தொழிலாளர் நலனுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதுதான் வேதனைக்குரியது. அவர்களுக்கு முறையான சம்பளம் வழங்கப்படுவதில்லை, பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை, உத்தரவாதம் கிடையாது. விபத்தில் உயிரிழந்தால் எந்த நாதியும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை பணி செய்ய வலியுறுத்துவது ஏன்? அவர்கள் பணி செய்யவில்லை என்றால் இவ்வளவு நுகர்வோரையும் 3.3 கோடி எண்ணிக்கையில் கொண்ட நுகர்வோரையும் 8 கோடி மக்களுக்கான மின் தேவையையும் பூர்த்தி செய்யவே முடியாது என்பது எல்லோரும் தெரிந்த ஒன்று. அப்படி என்றால் இந்த நிர்வாகம் ஏன் இந்த இரட்டிப்பு வேடம் போடுகிறது? ஒன்று, ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் இல்லை, நாங்கள் நிரந்தர பணியாளர்களோ அல்லது ஒப்பந்தம் மூலமாக தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கி அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் பணி செய்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபர்கள் எவ்வாறு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? இது போதாது என்று அவ்வப்போது அரசியல்வாதிகள் ஒப்பந்த பணியாளர்கள் நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் என்று வேறு கோஷம் போடுகிறார்கள். என்ன முரண்பாடு? இது பற்றி எல்லாம் நாம் விரிவாக வருகிற 4/3/2025 அன்று இரவு 9 மணிக்கு கூகுள் மீட் சந்திப்பில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அனைவருக்கும் இதில்
சம்பந்தப்பட்ட இது விஷயம். நுகர்வோர்களோ பொதுமக்களோ எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கிவிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் கொடுக்கும் லஞ்ச பணத்தில் தான் இந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. எனவே எங்களுக்கு அது பொறுப்பு இல்லை என்று நீங்கள் தட்டி கழிக்க முடியாது. என்ன நடக்கிறது மின் வாரியத்தில் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் கண்டிப்பாக இந்த கூகுள் மீட் சந்திப்பில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வாருங்கள், தொழிலாளர்களுக்கான நலன், நியாயமான, நேர்மையான, மரியாதையான உரிமையை பெற்றுக் கொடுப்போம். கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நன்றி.